ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிக்கன் ரைஸ் பவுல் வந்து நான் காஸ்கோலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த பேக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நானுமே புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் வந்து வீடெல்லாம் நாங்கள் பேக் பண்ணதுனால ஒரு அவசரத்துக்கு இது வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 பவுல்ஸ் வந்தது. இதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்த வீடியோ தான். வீடு வந்து இன்னும் இப்போ ஷிஃப்ட் பண்ணி அந்த வந்து அன்பேக் பண்ணி அது வந்து எடுத்து வைக்கிற டைமில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ஆனால் இன்னும் நான் போஸ்ட் பண்ணாதனால இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 6 பவுல்ஸ் இருக்கும். ஒரு பவுலோட இது மாதிரி ஒன்று ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரேப்பை வந்து அவங்க பிரிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பிரிக்காமல் இது மாதிரி ஃபோர்க்கில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி சிக்கன் ரைஸ்டு வித்தவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஒயிட் சிக்கன், ப்ராக்லி, கேரட், எடமாமி அண்டு தெரியாக்கி சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு கொரியன் ஃபுட் தான். ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேணுன்னா மைக்ரோவேவ் ஸ்ப்ளாட்டர் கார்ட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் வந்து வச்சாச்சு. 5 மினிட்ஸில் வந்து நல்லா குக் பண்ணி வரணும். அது வரைக்கும் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அந்த பவுலை வந்து எடுத்துக்கலாம். அகெயின் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நான் சேஃப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கிக்கோங்க. நான் வந்து எப்பயாவது தான் குக் பண்ணுறதுனால நான் வந்து வாங்கி இது மாதிரி குக் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி வாங்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து அடிக்கடி சாப்பிடாம பரோட்டா மாதிரி எப்பயாவது சாப்பிட்றது வந்து தப்பில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் அப்படியே வந்து க்ளோஸ்டாகவே நம்ம வச்சுருக்கணும். ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து அந்த சாஸ் ஒரு பக்கம், வெஜ்ஜிஸ் ஒரு பக்கம், சிக்கன் ஒரு பக்கம், அந்த ரைஸ் ஒரு பக்கம் அது மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த சாஸ் வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து தெரியாக்கி பவுல் வந்து ரெடி ஆகும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. பட் இது தெரியாக்கி சைஸ்லேயே மீடியம் ஸ்பைஸ் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த பெப்பர் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் அதை போடாமையே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சிக்கன் அந்த ஒரு ப்ராக்கலி ரைஸ் கொஞ்சம் அது மாதிரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொரியன் ஃபுட்டாக இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்து வீட்லேயே கூட பண்ண முடியும். பட் ஒன்லி திங் நம்ம தெரியாக்கி சாஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு பண்ணலாம். அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட்